ஹாய், திஸ் இஸ் கனிகா. இன்றைக்கி வந்து நம்ம ஆல் ஓவர் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து கட்டிங் எப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த வீடியோட ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் இது வந்து பேக் பாட்டு. பேக் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனிங் எடுத்து போட்டு நெக்கு நம்ம வரைஞ்சதை டபுள் சைடு ட்ரேஸ் பண்ணி பின் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இதை லைனிங் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு பின் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எதுக்காக பின் போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த நெக்லைன் வந்து இந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி சேஃப்டி பின் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி குண்டூசின் கடையில் கேட்டால் அது ஒரு ரவுண்டாக ஒரு ரோல் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பேக் பார்ட் நம்ம இது ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கலர் கிளாத் இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் த்ரெட் போட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் வரைஞ்சது மேலே தையல் போட்டு வரணும். இந்த வளைவில் வந்து மெதுவாக தையல் போடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன ஷேப் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அது அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான். பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியதான் நம்ம இது. இங்கேருந்து இந்த தையிலேருந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது டபுள் கிளாத்தில் நம்ம இங்கத்தில் குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம சாதா ப்ளவுஸில் வந்து கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டு திருப்பணும்ல, ஏன்னா அப்போ தான் அந்த வளைவு வந்து அழகாக கிடைக்கும். குட்டி குட்டியாக நாச் போட்டு ஃபுல்லாகவே போடுங்க. ஏன்னா இது நம்ம ரவுண்ட் நெக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு நாச் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நெக் கொடுக்குறீங்களோ அந்த நெக் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஃபுல்லாக நான் போட்டு இப்போ என்ன பண்ணணும், லைனிங் இது வந்து மெயின், இது வந்து லைனிங் த்ரெட்டு கலண்டெடுத்து என்ன பண்ணால் இந்த ஓரத்தில் ஸ்டிச் போட்டணும். நல்லா இப்படி இழுத்து விட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு இழுக்க. இது முடிஞ்ச அப்புறம் இப்போ என்ன பண்ணணும், லைனிங்கை உள்ள தள்ளி இது நீங்கள் இப்படியே அயன் பண்ணி விட்டாலும், இது நீங்கள் வச்சு இப்படி திருப்பி வச்சு இப்படி அயன் பண்ணி விட்டீங்கனாலும் நல்லா நிற்கும். பட் ஆனால் நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் வந்து தையல் போடுறேன். நீங்கள் அயன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சீம்லெஸ் அப்படியே தெரியும். அப்படியே இந்த இடத்துல வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா லைனிங் உள்ளே போயிடும். சீம்லெஸ் ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. தையலே எதுவுமே இருக்காது. எனக்கு இதில் ஓரத்தில் நான் ஸ்டிச் போட்டுறேன். இந்த மாதிரி வேணாலும் ஸ்டிச் போட்டுக்கலாம் அயன் பண்ணுறதுக்கு பதிலாக. இந்த ஸ்டிச்சும் அவ்வளோவா தெரியாது வெளியே. எட்ஜில் தையல் போட்டுறேன்.
நல்லா லைனிங்கை உள்ளே இழுத்து விட்டு தையல் போடுங்க. நெக்லைன் முடிஞ்சது. இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா தெரியாது. நீங்கள் இன்னும் இது நல்லா அயன் பண்ணிங்கன்னா இந்த தையலே சுத்தமாக தெரியாது. இந்த சைடு பாருங்கள், சுத்தமாக தையலே தெரியல. அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைனிங்கில் இந்த எட்ஜில், ஏன்னா நம்ம லைனிங் மட்டும் தான் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஸோ நம்ம இந்த ஓரத்தில் தையல் போட்டு மீதி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து விட போகிறோம். கிளாத் உள்ளே விடாமல் ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் விட்டீங்களோ நல்லா இப்படி நீட்டாக இப்படி எடுத்து விட்டு இப்படி நல்லா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இந்த இடம் அப்படியே அந்த ஓரத்தில் மட்டும் தையல் போட்டு வரணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். லைனிங் மட்டும்தான் நம்ம கரெக்டான இதில் வந்து கரெக்டான அளவு. இந்த மெயின் கிளாத் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டது. ஸோ நம்ம தேவையில்லாத கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நம்ம விட்டு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் விடாமல் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் அதே அளவு நீங்கள் மெயினில் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது எந்த தப்பு பண்ணிங்கனாலும் சரி பண்ண முடியாது. அதனால தான் லைனிங் போட்டு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு 1/4 இன்ச்சு சுற்றி விட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. தேவையில்லாததெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம்.
பேக் பார்ட் வந்து நெக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 1 இன்ச் நம்ம இங்கே விட்டோம்ல தையலுக்கு, இதை வந்து பீஸ் கொடுத்து மடித்து அடிக்க போகிறோம். பீஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஒரு 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்துட்டு அதை கொடுத்து நம்ம திருப்பி மடித்து திருப்ப போகிறோம். அப்படியே இருங்க, கிளாத் வெட்டி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த கிளாத் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்குது. இதை என்ன பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி உங்களுக்கு நீட்டாக கிளாத் கிடச்சா எடுத்துக்கோங்க. என்கிட்ட நீட்டாக கிடைக்கலாம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், நல்ல பக்கத்தை மேலே வச்சுக்கணும். நம்ம இங்கே 1 இன்ச்சுக்கு நம்ம அர்காட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு இங்கே கிளாத் வைக்கணும். என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 1/2 இன்ச் இங்கே விட்டுட்டு இந்த கிளாத் வந்து 1/2 இன்ச் இங்கே உள்ளே இருக்கணும், இங்கே வந்து 1/2 இன்ச் வெளியே இருக்கணும். இப்படி வைக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தில் 1/2 இன்ச்சில் தையல் போடுறேன். நல்லா பாருங்கள், இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே 1/2 இன்ச், இந்த மெயின் கிளாத்தில் 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த உள்ளே மடிக்கிற கிளாத்தில் 1/2 இன்ச் விட்டு அது மேலே வந்து தையல் போடுறேன். அதே அப்போ நீங்கள் 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணும்போது 1 இன்ச் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தையல் போட்டு வரணும் 1/2 இன்ச் விட்டு. தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் கரெக்டாக நீங்கள் இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இங்கே வந்து அந்த 1 இன்ச் கரெக்டாக இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் தையல், எட்ஜில் ஒரு தையல் போடணும். நல்லா இந்த கிளாத்தை இழுத்து விட்டு தையல் போடணும். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கா, நம்ம கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம். இப்போ எப்படி இதை மடித்து இங்கே ஓரத்தில் ஒரு தையல் போட்டாலும் போட்டுக்கோங்க. ஆனால் போட்டால் நல்லா நீட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக மடித்து விட்டு இந்த இடத்துல எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பிஸ்தர் இப்படி உள்ளே மடித்து தையல் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் இது இப்படி மடித்து அப்படியே தையல் போட்டாலும் போடலாம். இல்லைனா எம்மிங் பண்ணுவோம்ல நம்ம, அந்த மாதிரி அழகாக எம்மிங் பண்ணி எடுத்திங்கன்னா பின்னாடி வந்து தையலே தெரியாது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு தையலே போட்டு காட்டுறேன். தையல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எம்மிங் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக தையலே தெரியாது, இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும்.
பேக் பார்ட் வந்து இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டாட் பிடிக்க போகிறோம் பேக்கில். நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி தான். ஷோல்டர் கிட்ட நல்லா நீட்டாக மடித்து விட்டுடணும். இந்த இடம் இப்படி கரெக்டாக இருக்கணும். இந்த கார்னர் இங்கே கரெக்டாக இருக்கணும். அதே போல் ஷோல்டர் இங்கே கரெக்டாக இருக்கணும். மெயினாக கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி இது பண்ணி விட்டுருங்க. கையால் இப்படி நீவி விட்டிங்கன்னா நல்லா நின்றுடும். என்ன பண்ணணும்னா இந்த டாட் வந்து நம்ம இஷ்டம்தான். ஒருத்தவங்க வந்து 1/4 இன்ச் பிடிப்பாங்க, ஒரு சில பேர் வந்து 1/2 இன்ச் பிடிப்பாங்க. நம்ம 1/4 இன்ச் தான் பிடிப்போம், அதனால் 1/4 இன்ச் பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து வச்சு இங்கே வந்து 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக. டாட்டோட ஹைட் வந்து 4 இன்ச்சு, டாட்டோட வித்து வந்து 1/4 இன்ச்சு. இந்த ஷோல்டர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் இருக்கணும். இப்படி இந்த சென்டரில் டாட் பிடிக்கணும். 1/4 இன்ச் இப்படி வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக 1 இன்ச் பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கிராஸாக, அவ்வளோதான். திருப்பி இங்கே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரும் நல்லா இப்படி சென்டராக இப்படி வச்சு இது கொஞ்சம் புஃப்னு இருக்குது கிளாத்து, அதனால் இது பண்ண முடியல. சென்டராக இப்படி வச்சு இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதே போல் 4 இன்ச் இந்த டாட்டும், 1/4 இன்ச்சு டாட்டோட வித்து. போட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டு அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சது. பேக்கு, நெக்கு, பேக் சைட் டாட்டு, பின்னாடி மடித்து அடிக்கிறது எல்லாம் பார்த்தோம். இதை ஃபினிஷ் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.